ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹரப்பாவில் உள்ள முக்கியமான இடங்கள் தான் பார்க்க போகிறோம். மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, லோத்தல், சன்குதாரோ போன்ற முக்கியமான ஒரு 15 இடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இடங்களை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க, எந்த ஆண்டு, எந்த நதிக்கரை, எந்த மாநிலத்தில் இருக்குன்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மேலும் அதோட சிறப்பம்சங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு என்னெல்லாம் கொஸ்டின் வந்து பின்னாடி கேட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு போனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் 1, லிஸ்ட் 2 வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் 1ல் வந்து முக்கியமான இடங்கள் சன்குதாரோ, குல்லி, ராகிகர்கி, தொலைவிரா. லிஸ்ட் 2ல் பார்த்தீங்கன்னா, அதை அகழ்வாராய்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எல் ஸ்டெயின், ஜேபி ஜோஷி, மஜும்தார், அமரேந்திரநாத் இதை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா பட்டியல் 1 சன்குதாரோ, குல்லி, ராகிகர்கி, தோலவிரா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆர்எல் ஸ்டெயின், ஜேபி ஜோஷி, மஜும்தார், அமரேந்திரநாத் இதை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து குரூப் 2 2022 கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானுடனான வர்த்தகத்தின் மிக முக்கிய ஆதாரமாக தொலைவில் உள்ள ஹரப்பன்களின் புறக்காவல் நிலையமாக இருப்பது எது? இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இல்லை. இது வந்து நாம் எடுத்துருக்கிற ஸ்டாண்டர்டான பூனம் தலால் தஹியா புக்கில் மட்டும்தான் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. வேறு ஏதாவது புக்கில் தான் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து வந்து காளிபங்கன் இஸ் சிட்டுவேட்டட் இன் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர். காளிபங்கன் எந்த ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது? கக்கார். இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். இது போக ஸ்கூல் புக்கையும் நீங்கள் ஒன் டைம் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சிந்து சமவெளி நாகரிகம் முடிஞ்சிடும். ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி பற்றி ஃபுல்லாக பார்த்தோம். இது முக்கியமான இடங்களை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். இதை வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஐவிசி முடிஞ்சிடும். சிந்து சமவெளி நாகரிகத்தில் உள்ள முக்கியமான இடங்கள் என்னென்ன, அதை யார் கண்டுபிடிச்சாங்க, அது எங்கே இருக்குது, அதாவது இந்த மாநிலத்தில் இருக்குது, அதோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க. நமக்கு அதிகப்படியான கொஸ்டின் வரதே பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் வரும். சிந்து சமவெளியை பற்றி நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் அந்த இடங்களை பற்றி ரொம்ப டீப்பாக படிக்கும்போது நம்மளால் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஹரப்பா. ஹரப்பா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாகாணம், பாகிஸ்தானில் ராவி நதிக்கரையில் இருக்குது. அதை முதல்ல அகழ்வாராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா தயாராம் சாகினி 1921ஆம் ஆண்டு கண்டுபிடித்தார். அப்புறம் வாட்ஸ் என்பவர் 1940 வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் அகழ்வாராய்ச்சி பண்ணியிருந்தார். இந்த இடத்துல முக்கியமான இடங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 அடுக்குகளாலான 6 தானிய களஞ்சியங்கள் இருக்குது. அப்புறம் கல்லறை ஹச் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரமும் சவப்பெட்டிகளும் நிறையா கண்டுபிடிக்கப்பட்டது. ஒற்றை அறை படை முகாம்கள் வந்து அங்கே இருக்குது. சிங்கிள் ரூம் பராக்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் மெசப்போட்டாமியாவோட வணிகம் நடைபெற்றதுக்கான சான்றுகள் வந்து அங்கே கிடைக்குது. ஹரப்பாவில் நமக்கு கிடைக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஹரப்பாவை வந்து புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பரீடு சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மொஹஞ்சதாரோ வந்து ரொம்ப ஃபேமஸானது. நம்ம பாட்டில் கூட கேள்விப்பட்டிருப்போம். மொஹஞ்சதாரோ வந்து மேடான பகுதிகளில் இருக்கிறதுனால இறந்தவர்களின் மேடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சிந்து நதிக்கரையில் சிந்து மாகாணம் பாகிஸ்தானில் இருக்குது. இதை முதலாக அகழ்வாராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி பானர்ஜி 1922ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி பில்லர்டு அசம்பிளி ஹால், அதாவது பல தூண்கள் கொண்ட ஒரு அரங்கு இருக்குது. கிரேட் பாத் பெரிய குளம் ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பூசாரிகள் இருந்து ஒரு குழுவாக இருந்து பூஜை பண்ணதுக்கான இடங்கள் எல்லாமே இருக்குது. காலேஜ் ஆஃப் பிரைஸ்ட். மொஹஞ்சதாரோலையும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தானிய களஞ்சியம் இருக்குது. பருத்தி துணி அங்கே தான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மொஹஞ்சதாரோவில் தான் பார்த்திங்கன்னா மெயினான நிறைய முக்கிய பொருளை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மொஹஞ்சதாரோவில் தான் பார்த்திங்கன்னா சார் ஜான் மார்ஷல் வந்து ஒரு பிரான்ஸ் டான்சிங் கேர்ள் ஸ்டேச்சு வந்து கண்டுபிடிச்சார். வெண்கலத்தாலான நடன மங்கை சிலை வந்து அங்கே தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல வந்து நிறைய மக்கள் அடக்கம் செய்யப்பட்டதுக்கான ஆதாரம் அங்கே இருக்குது. பெண் தெய்வ முத்திரைகள், பசுபதி முத்திரைகள், அப்புறம் பூசாரி அரசன், அப்புறம் மனிதர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தியாகம் செய்யப்பட்டதுக்கான சான்றும் அங்கே கிடைக்குது. அதாவது நரபலி கொடுக்கப்பட்டதுக்கான சான்றும் அங்கே கிடைக்குது. அப்புறம் கப்பல் இருந்ததுக்கான சான்று, அப்புறம் வளையல்கள் இருந்ததுக்கான களிமண் வளையல்கள் இருந்ததுக்கான சான்று எல்லாமே அங்கே கண்டுபிடிக்கப்பட்டது.
அப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா, இந்தியாவில இருக்க ஒரு நகரம் தான் பார்க்க போறோம். லோத்தல். லோத்தல் வந்து குஜராத்தில இருக்குது. குஜராத்தி மொழியில வந்து இறந்த அப்படிங்கிறது அர்த்தம். போகாவா மற்றும் சபர்மதி ஆறு ஒண்ணு சேர்ற இடத்துல இந்த லோத்தல் வந்து இருக்குது. இத கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்.ஆர். ராவ் 1957ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சிருக்காரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்யார்டு கப்பல் கட்டும் தளம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்து மணிக்கற்கள் பீடு மேக்கிங் ஃபேக்டரி வந்து கண்டுபிடிச்சிருக்குது. முக்கியமான ஒரு துறைமுகமா லோத்தல சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நகரத்த வந்து 6 பிரிவுகளாக பிரிச்சு கட்டியிருக்காங்க. நெல் உமி இருந்ததுக்கான சான்று வந்து அங்க இருக்குது. ஜாடியில வந்து அங்க கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஜாடியில வந்து ஓவியம் வரையப்பட்டிருக்கு. ஆணும், பெண்ணும் ஒன்றாக அடக்கம் செய்யப்பட்ட புதைக்குழி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அங்க சுட்ட செங்கலாலான தயாரிக்கப்பட்ட டேங்க் மாதிரி ஒரு தொட்டி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் மெசபோட்டேமியாவிலேருந்து வந்த ஒரு முத்திரை, யானை தந்தங்களால் செய்யப்பட்ட அளவுகோல், அப்புறம் டெரகோட்டா மாடல் ஆஃப் ஷிப், ஃபயர் ஆல்டர்ஸ் வேர் ஃபவுண்ட். அடுத்து 4வதா நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா காளிபங்கன். இதை வந்து கருப்பு வளையல்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம்னு சொல்லுவாங்க. கருப்பு வளையல்கள்னு சொல்லலாம். இதை அகழ்வாராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அமலானந்த் கோஸ் 1953. அப்புறம் டாக்டர் பிபி லால், பிகே தாப்பர் 1961 கண்டுபிடிச்சாங்க. ராஜஸ்தான் மாநிலம் ஹனுமங்கர் மாவட்டத்தில் இது இருக்குது. கக்கார் நதிக்கரையில் இருக்குது. உழுத வயல்கள் வந்து அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் வேள்வி பீடங்கள், அப்புறம் ஒட்டகத்தின் எலும்புகள், வட்ட வடிவம் மற்றும் சதுர வடிவமான குழியில் அடக்கம் செய்யப்பட்ட சான்றுகள் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அலங்கார செங்கற்கள் வந்து பயன்படுத்தப்பட்டதுக்கான ஒரு தடயம் வந்து காளிபங்கனில் மட்டும்தான் கிடச்சிருக்கு. அப்புறம் பார்க்க போகிற இடம் வந்து சன்குதாரோ, சிந்து மாகாணம் பாகிஸ்தானில் இருக்குது. சிந்து நதிக்கரையில் அமைந்திருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது யார் பார்த்தீங்கன்னா, என்ஜி மஜும்தார் 1931. அப்புறம் மேக்கே. இங்கேயும் மணிக்கற்கள் தயாரிக்க இடம் வந்து இருக்குது. அதாவது பீடு மேக்கிங் ஃபேக்ட்ரி வந்து இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சிறந்த கைவினைஞர்களாக இருந்திருக்காங்க. அதாவது நிறைய சின்ன சின்ன ஹேண்டிகிராஃப்ட்ஸ், அதாவது பொருட்கள் எல்லாமே தயாரிச்சிருக்காங்க. அப்புறம் மனித நரபலி கொடுக்கப்பட்டதுக்கான சான்று வந்து சன்குதாரோ அப்படிங்கிற இடத்துல கிடச்சிருக்கு. 4 சக்கரங்களால் ஆன ஒரு களிமண் பொம்மை, அப்புறம் ஒரு தேர் மாதிரி ஒரு உருவம், அதாவது வெண்கலத்தாலான கூரை கொண்ட தேர் பொம்மை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அடுத்த இடம் பார்த்திங்கன்னா ரங்பூர். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, குஜராத் மாநிலம் பதார் ஆறு அப்படிங்கிற ஒரு ஆற்றங்கரையில் இருக்குது. இதை கண்டுபிடிச்சவர் பார்த்திங்கன்னா எம்எஸ் வாட்சா 1931. அப்புறம் எஸ்.ஆர். ராவ் 1953. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேக்ஸ் எல்லோ அண்ட் கிரே கலர் பார்ட்ஸ் ஆஃப் ப்ரீ ஹரப்பன் பீப்புள், அதாவது தொடக்ககால ஹரப்பன் மக்கள் வாழ்ந்த இடம், மஞ்சள் மற்றும் சாம்பல் நிற மட்பாண்டங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஆலம்கீர்பூர் உங்களுக்கு தெரியும். இதுதான் சிந்து சமவெளியோட கிழக்கு எல்லை. இது எங்கே இருக்குன்னா, மீரூட் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹிண்டன் ஆறு ஆற்றங்கரையில் இருக்குது. இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒய்டி சர்மா 1958. பிற்கால ஹரப்பன் கலாச்சாரம் இருந்ததுக்கான சான்று வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பளையோ இரும்புலையோ பார்த்திங்கன்னா ஒரு துணி வந்து சுற்றி வைக்கப்பட்டிருக்க இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் மண்பாண்டம் மற்றும் மணிக்கற்கள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பனவாலி, ஹரியானா ரங்கோய் ரிவர், ஆர்எஸ் பிஸ்ட் என்பவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதிக தரம் கொண்ட பார்லி உற்பத்தி வந்து நடந்திருக்கு. பீங்கான், அதாவது செராமிக் ஸ்ட்ரீடைட் முத்திரைகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. வேள்வி பீடங்கள் இங்கேயும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் பனவாலியில் வந்து முக்கியமாக இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, களிமண்ணால் செய்யப்பட்ட உலோக கலப்பை மாதிரி ஒரு பொம்மை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பொம்மைனா இப்போ பிளாஸ்டிக்கில் செய்கிறாங்க, அப்போ வந்து களிமண்ணில் செஞ்சதான் பொம்மை. சின்ன பிள்ளையில் எத்தனை பேர். அடுத்து பார்க்க போகிற இடம் வந்து கோட்டிஜி. இது வந்து சிந்து மாகாணம் பாகிஸ்தானில் இருக்குது. சிந்து ஆற்றங்கரையில் இருக்குது. இதை கண்டுபிடிச்சவர் வந்து குர்ரே 1935. அப்புறம் ஃபசல் அகமது கான் 1955. கல்லால் ஆன வீடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மீதி இடமும் செங்கல்லாலான இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கல்லாலான இடங்கள் வந்து கல்லாலான வீடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. காலத்தால் அழிந்த நகரத்தில் இதுவும் ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா அம்ரி வந்து என்ஜி மஜும்தாரால் கண்டுபிடிக்கப்பட்டது 1929ஆம் ஆண்டு. அடுத்து ரோப்பார் ஒய்டி சர்மா அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது.
ஒரு மனிதன் வந்து தன்னோட நாயோட சேர்த்து அடக்கம் செய்யப்பட்ட இடம் வந்து இங்கே இருக்குது. அடுத்தது சுர்கோட்டடா. இது வந்து பார்த்திங்கன்னா சபர்மதி ஆற்றங்கரை குஜராத்தில் இருக்குது. கண்டுபிடிச்சவர் வந்து பார்த்திங்கன்னா ஜேபி ஜோஷி 1964 கண்டுபிடிச்சிருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுட்க ஜண்டோர். இது வந்து சிந்து மாகாணம் பலுச்சிஸ்தானில் இருக்குது. துஷாக் ஆறு அப்படிங்கிற ஆற்றங்கரையில் இருக்குது. இதை கண்டுபிடிச்சவர் பார்த்திங்கன்னா ஸ்டெயின் ஜார்ஜ் டெய்ல்ஸ் என்பவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சாம்பல் நிற மட்பாண்டம், செம்பு கோடாரி, காப்பர் ஆக்ஸ் அண்டு செம்பு வளையல்கள், சாம்பல் நிறப்பட்ட மட்பாண்டங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாபிலோன் கூட வணிகம் செஞ்சதுக்கான தடயங்கள் வந்து இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா தோலவிரா வந்து படிச்சிருப்போம். குஜராத் மாநிலம் லூனி ஆற்றங்கரை. இதை கண்டுபிடிச்சவர் வந்து ஜேபி ஜோஷி 1968. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்எஸ் பெஸ்ட்டு 1990 2005 வரை அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நீர்த்தேக்கம் ஒன்று இருக்குது. ஜெயிண்ட் வாட்டர் ரிசர்வ் ஒன்று கண்டுபிடிக்கப்படுது. லார்ஜ் ஸ்கேல் யூஸ் ஆஃப் சாண்ட்ஸ்டோன் அலாங் வித் மட் பிரிக்ஸ். பெரிய அளவிலான மணற்கற்கள் மற்றும் செங்கற்களை கொண்டு கட்டியிருக்காங்க. அப்புறம் பெருங்கற்கால மெகாலித்திக் பியூரியல் ஹாஸ்பின் பாயிண்ட். பெருங்கற்கால புதைக்கும் முறை வந்து இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாசன முறைன்னு எந்த அளவுமே நம்மளால் சொல்ல முடியாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அணைக்கரை இந்த மாதிரிலாம் கட்டி பாசனங்கள் செய்து பாசன முறை பண்ணி விவசாயம் பார்த்துருக்காங்க. அடுத்த இடம் வந்து ராக்கி கர்கி வந்து ஹரியானா மாநிலம் கக்கார் ஆற்றங்கரையில் இருக்குது. இதை கண்டுபிடிச்சவர் பார்த்திங்கன்னா அமரேந்திரநாத். இந்தியாவிலேயே கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய இடம்னா ராக்கி கர்கி தான். பிர்ரானா அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ராக்கி கர்கியில் உள்ள பிர்ரானாங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு பாத்திரத்துக்குள்ளே துண்டு துண்டாக ஒரு பெண்ணோட உருவம் வந்து துண்டு துண்டாக வைக்கப்பட்டு ஒரு பாத்திரத்தில் வைக்க மாதிரி இருக்குது. இது வந்து எப்படி இருக்குன்னா பில்லி சூனியம் வைக்கப்பட்ட மாதிரி நமக்கு தெரியுது. அடுத்து பார்த்திங்கன்னா பிற்கால ஹரப்பா 1900 1300 வரை நகர வாழ்க்கை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி கிராமப்புற மக்களாக இருந்து மாறினாங்க. அப்புறம் விவசாயம் வந்து பன்முகத்தன்மை அடைந்தது. நிறைய பயிர்கள் வந்து பயிரிடப்பட்டாங்க. டுவெல் கிராப்பிங், ஒரே நேரத்தில் 2 பயிர்கள் பயிரிடுது, அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காலத்தை சேர்ந்த நகரங்கள் பார்த்திங்கன்னா குட்வாலா சோலிஸ்தானில் இருக்குது. அப்புறம் பெட் துவாரகா குஜராத்தில் இருக்குது. அப்புறம் டைமாபாத். வெளிநாடுகளுடன் செய்த வர்த்தகம் வந்து முடிவடைந்தது. இரட்டை பயிரிடல் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா கோதுமை, பார்லி, குளிர்கால பயிர், அரிசி, தானியம், சொர்க்கம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோடைக்கால பயிர்கள். ஹரப்பாவில் உள்ள லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட், அதாவது தற்கால முன்னேற்றங்கள் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா 2021 பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ வந்து இந்தியாவோட 40வது உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தாங்க. 2020 பார்த்திங்கன்னா ஐகானிக் டெஸ்டினேஷனாக தோலவிராவையும் ராக்கி கர்கியும் அறிவித்தாங்க. ஐஐடி கரக்பூர், ஏஎஸ்ஐ எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி 8000 வருஷம் முன்னாடி உள்ளது இந்த சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்கிறாங்க. மற்ற சிறப்புகள், அதாவது மேலும் சிறப்புகள் பார்த்திங்கன்னா ஹரப்பாவில் பார்த்திங்கன்னா சுட்ட செங்கல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சீரற்ற வெப்பம், அதாவது சும்மா செங்கலை வச்சுட்டு ஹீட்டை அவங்க பாட்டில் போட்டது. எகிப்தில் பார்த்திங்கன்னா காய வைக்கப்பட்ட செங்கல். மெசபோட்டமியாவில் பார்த்திங்கன்னா ஒரே அளவிலான சீரான வெப்பம் கொண்டு சுட்டப்பட்ட செங்கல் பயன்படுத்தியிருக்காங்க. சிந்து மற்றும் ராஜஸ்தானில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்க மாதிரி பாலைவனமாக அன்னைக்கு இல்லை, செழிப்பான பூமியாக இருந்திருக்கு. சக்கரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆரக்கால்களை கொண்டதாக இல்லை, சும்மா வட்ட வடிவில் இருந்திருக்கு. சார்டுகே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முக்கியமான ஆப்கானிஸ்தானில் உள்ள ஹரப்பாவோட வணிக மையமாக இருந்திருக்கு. இது வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம பார்த்துருப்போம்.